பிரச்சனைகள் ஒன்றும் இது இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா தைரியமா விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், அறிவாலயத்துக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு கட்சி வித்துக்கிட்டு இருக்கான் பாருங்க, அதையாவது சரி பண்ணுங்க. அதை நீங்க இப்ப கூட சரி பண்ணலன்னா இந்த கட்சியவே இருக்காது தலைவரை. நான் ஓப்பனாக பேசுறேன், இந்த கட்சியே இருக்காது, அவ்வளவு மோசமா போயிடும். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. தலைமையிலிருந்து உள்கட்சி தேர்தல் நடத்துறதுக்கு அறிவிப்பு ஒரு முரசொலியில அறிவிப்பு வந்த நாள்ல இருந்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, நான் நகராட்சியில் இருக்கும் போது நான் ஒரு ஒன்றியத்துக்கு என்னோட தலைமையில் நான் போய் ஒரு ஒன்றியத்தில் உட்கட்சி தேர்தல் நடத்தி அவங்களுக்கு வேட்பாளர் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து என் கையில் கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், வேட்பாளர் இவங்க தான், இவர் தான் வெற்றி பெற்றிருக்காருன்னு சொல்லி எத்தனை ஓட்டு வாங்கினார், என்ன பண்ணாரு எல்லாம் எழுதி என்ன பண்றது, அந்த ஒரு ஒன்றியத்தில் போட்டி போடுறவங்ககிட்ட இவர் தான் வெற்றி பெற்றிருக்காரு சொல்லி டிக்ளரேஷன் பாரத்தை என்ன செய்யணும், கையில் கொடுத்துட்டு வந்துடணும். அவர் அந்த டிக்ளரேஷன் பாரத்தை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், ஒரு காப்பியை கொண்டு போய் முரசொலி இங்கே கொண்டு போய் கொடுத்துடணும் தலைமையில். அவங்க என்ன செய்வாங்க, முரசொலி மூலம் அறிவிப்பு வருவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாலே இவங்க தான் ஒற்றி பெற்றான்னு தெரிஞ்சவங்க டிக்ளரேஷன் போயிடும், அடுத்த நாளே முரசொலியில் வந்துடும். ஸோ அவங்க தான் ஒன்றிய செயலாளர். இதுதான் யதார்த்தம், இதுதான் நடக்கும் நடைமுறை. ஆனா இப்ப சமீப நாட்களாக என்ன பண்றாங்கன்னா, இந்த டிக்ளரேஷன் பாரம் இருக்கு இல்லையா, யாரு போய் தேர்தலை நடத்தி டிக்ளரேஷன் பாரத்தை கொடுத்துட்டு வந்தாங்களோ அதை செல்லாதுன்னு இவங்களே அறிவிச்சுக்கிட்டு இவங்களே உள்ள உட்காந்து அறிவாலயத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு டம்மி டூப்ளிகேட்டா டிக்ளரேஷன் பாரத்தையே ரெடி பண்ணி அதை முரசொலி கொடுத்து சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை யாரு எதிர்க்க மாவட்ட செயலர் யாரை சொல்றாங்களோ அவங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கிட்டு அவரை ஒன்றிய செயலாளர் இவர் அறிவிக்கிறார். அறிவாலயத்தில் உட்காந்து அந்த வேலை நடக்கு, தலைவரை ஏமாத்துறாங்க. தலைவருக்கு இந்த விஷயங்கள் போறதே கிடையாது. முதல்ல வாங்குற கையெழுத்து வேற, முரசொலியில் கொடுக்க போற கையெழுத்து வேற. உறுப்பினர்கிட்டயே போலி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டானுங்க. முதல்ல ஒரு மேனேஜர்னு ஒருத்தர், அதாவது ஒரு கம்பெனிக்கு மேனேஜர் அப்படிம்பாங்க, அதாவது பேக் ஆஃபீஸ் ப்ராசஸ் அப்படிம்பாங்க, அதுக்கு பேர் தான் மேனேஜர். அறிவாலயத்துக்கு மேனேஜர் தனி ஒருத்தர், கட்சிக்குன்னு மேனேஜர் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ அறிவாலயத்து மேனேஜர் வந்து கட்சியோட மேனேஜர் மாதிரி செயல்படுறாரு. கட்சியோட மேனேஜர் மாதிரி இந்த மாவட்ட செயலாளர் எல்லாத்தையும் அறிவாலயத்தோட மேனேஜரை போய் பார்த்து அவரை உருவி, ஐயா எனக்கு அதை செஞ்சு கொடுங்க, ஐயா எனக்கு இதை செஞ்சு கொடுங்க. மாவட்ட செயலாளருக்கு அசிங்கமா இருக்கா இல்லையோ, எங்களமா ஆட்களுக்கு அசிங்கமா இருக்கு. ஏற்கனவே ஒரு மேனேஜர் இருந்தார், எல்லார் வாயிலையும் விழுந்தாரு, நல்லா வாங்கி போட்டுக்கிட்டாரு. நல்ல பையன் ஒரு வீடு கிராமப்புரேஷன் ஒன்று வச்சுருந்தாப்புல, எல்லாரும் போய் நல்லா கொடுத்துட்டு வந்தாங்க, செஞ்சாங்க. இப்போ இல்லை, அவர் இப்போ இல்லை, போயிட்டாரு. சரி அதோட முடிஞ்சு போச்சு, நல்லதாக போச்சு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அடுத்த ஒரு மேனேஜர் உள்ள வந்து உட்காந்துட்டார். இவர் அவரை விட 4 மடங்கு. ஆமாம், அவர் மட்டும் பணம் அந்த விஷயத்தில் மட்டும் தான் பார்ப்பார், இவர் பணத்தையும் தாண்டி எல்லா வேலையும் பார்ப்பார். அவரை போய் கெஞ்சி கூத்தாடி உட்காந்துக்கிட்டு அறிவாலயத்துக்கு மேனேஜருக்கு என்ன சம்பந்தம், அறிவாலயம் கட்சிக்கும் மேனேஜருக்கு என்ன சம்பந்தம்? அவர் வேலையை பார்க்க வேண்டியதான், அங்கிருந்து வர உறுப்பினர் அட்டைகளை சரி பார்க்க வேண்டியதான், ஒன்றிய செயலாளர் லிஸ்ட்டை போட வேண்டியதான், அங்கிருந்து இங்கே முரசொலி ஆஃபீஸ் கொடுக்க வேண்டியதான். அதோட முடிஞ்சு வச்சு. அது பேக் அண்ட் ப்ராசஸில் போய் ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பேங்கோட மேனேஜர் பேக் அண்ட் ப்ராசஸில் போய் தலையிட்டு இன்னாருக்கு நீ லோன் கொடு, இன்னாருக்கு நீ டியூ தள்ளுபடி பண்ணி கொடு அப்படின்னு சொன்னா அந்த நிர்வாகத்தை நடத்த முடியுமா? அந்த வேலையை தான் அறிவாலயத்துக்குள்ள உட்காந்து மேனேஜர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி கட்சியை சரி பண்றது? அறிவாலயத்தில் உட்காந்து அந்த டிக்ளரேஷன் பாரத்தையே போலி அச்சடிச்சு கொடுத்தவங்க மேல என்ன நடவடிக்கை ஏன் எடுக்கல? எத்தனை பேர் அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? எத்தனை ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் இன்னைக்கு தெருவில் நிற்காங்க தெரியுமா? உண்மையா வெற்றி பெற்றவங்க, அவங்களால பதவிக்கு வர முடியாம எத்தனை பேர் வழக்கு போட்டிருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு இவர் உட்காந்துக்கிட்டு ஓட்டு போடாதவெல்லாம் செத்து போயிடுவான், நல்ல சாவு வராது, உங்களுக்கு நல்ல சாவு வருமா நான் கேட்டிருப்பான்ல. அந்த ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் உங்களை கேட்டாலாம் கேட்கலையா? கேட்டிருப்பான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தா கொஞ்சமா சோரனா இருந்திருக்கும், யோசிச்சிருப்பீங்க. அறிவாலயத்துக்குள்ள உட்காந்து இப்படி கட்சி வித்துக்கிட்டு இருக்கமே, கட்சி அழிய போகுதே, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், ஒண்ணு இந்த இடத்த விடாம பிடிச்சிக்கிட்டு இருக்கமே, உட்கார கூட நிக்க கூட முடியலையே நம்மளால. ஒருத்தன் சாலு ஓட்டா கூட அதை உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு வாங்குற அளவுக்கு நம்ம வயசாகி போச்சே, நமக்கு தேவையா அந்த பதவி விட்டு விலகும்னு நினைச்சிருக்கீங்களா? அவர் விலக மாட்டார் தலைவரை. அதனால நீங்க அவரை தயவு செய்து இந்த கட்சியை விட்டு தூக்கிடுங்க. அறிவாலயத்துக்கு வராதேப்பா தயவு செய்து அப்படின்னு சொல்லி இதுவரை சாப்பிட்டது போதும், விட்டு இந்த கட்சியை நான் பாத்துக்கிறோம்னா சொல்லி இந்த அறிவாலயத்தை முதல்ல சுத்தம் பண்ணுங்க தலைவரை. இது 2வது வீடியோ போடுறேன். நிறைய பேர் உடனே வந்து கேட்பான், ஏன் நீங்க முதல்ல ஆளுங்கட்சியா இருக்கும்போது சொல்லியிருக்கலாம்ல, அப்பவே சொல்லியிருக்கலாம்ல. இந்த மாதிரி 1000 வீடியோ போட்டிருக்கேன், இதே மாதிரி 1000 வீடியோ போட்டிருக்கேன். என்னோட ஃபேஸ்புக்கில் எல்லாம் எடுத்து போய் பாரு, சரியா? உதயாண்ணன் துணை முதலமைச்சரா பதவி ஏற்றப்போவே நான் பதிவு போட்டேன், துணை முதலமைச்சரா போடாதீங்க, ஒன்று போடுறதுன்னா முடிவு பண்ணிட்டீங்கன்னா 2.5 வருஷம் அப்போ ஆயிருந்தது தலைவரா, நீங்க 2.5 வருஷம் முடிச்சிட்டீங்க, விட்டுருங்க. உதயாண்ணனை முதலமைச்சர் ஆக்கிருங்க. அவருக்கு ஹிஸ்டாரிக்கல்ல
முதலமைச்சர் இடமாவது கிடைச்சிரும். ஏன்னா இதுக்கப்புறம் வர்ற காலங்களில் இவனு அடிக்கிற கூத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது தலைவர, வாய்ப்பு இல்லை. எப்போ அப்போவே சொல்லியிருந்தேன் 3 வருஷத்துக்கு முன்னாலேயே. அது என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த 2026 திமுக ஆளுங்கட்சியா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 60-70 தொகுதி அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 80 தொகுதி வரும். இவ்வளவுதான் என் கணிப்பு இருந்தது. 200 தொகுதி ஜெயிச்சிரும், 200 தொகுதி ஜெயிச்சிரும். மல்லாக்கப்படுறதுக்கு விட்டத்தை பார்த்துக்கிட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது. கள நிலவரம் என்னங்கிறது தெரியணும். இன்னொன்று, தலைவர்கிட்ட போறதுக்கு முன்னால ஐயோ தலைவர்கிட்ட போய் எதுவும் சொல்லிடாதீங்க. என்னது ஒரு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி செய்தி எதையும் சொல்லிடாதீங்க. குளத்தூரை விடையா நீங்க அதிர்ச்சி கொடுக்குற செய்தி நான் சொல்லிட போறேன். நல்லா தானே இருக்காங்க தலைவர். இந்த பூச்சி முருகன் ஒருத்தர், ஐயோ அவர் காட்டுற பீல். அப்புறம் அந்த காஜா மொய்தீன் ஒருத்தர், அவரெல்லாம் தலைவர் செருப்பால் அடிச்சவர். யாரு? அந்த காஜா, துறைமுகம் காஜான்னு ஒருத்தர். அந்த ஆளுநருக்கு அறிவாலயத்தில் உட்காந்துக்கிட்டு நாட்டாம பண்றாப்புல, நாட்டாம. அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கெல்லாம் ஐயரவா இருக்கும். அவரை அந்த காஜா மொய்தீனை துறைமுகம் காஜாலாம் பாக்குறப்ப ஐயரவா இருக்கும். எப்போ என்னெல்லாம் பண்ண நீ கட்சி தலைவரை, நீ இன்னைக்கு அறிவாலயத்தில் உட்காந்துக்கிட்டு இல்லாத ரவுசெல்லாம் நீ கண்ணிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு எங்க போய் சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது வீடியோ போடுறதுக்கு எனக்கு எரிச்சலா இருக்குங்கிறத விட அசிங்கமா இருக்கு. ஆனா இது எங்க போய் சொல்லணும்னு தெரியல. அனுபவம் போனோம்னா அங்க செந்தில்னு ஒருத்தர், அவரு ஆனந்த உடல வேலை பார்த்தாரு. அவருக்கும் இந்த கட்சிக்கு சம்மந்தம் கிடையாது. இன்னைக்கு அவர் தான் அந்த அனுபவத்தை கட்டி காத்து உதயண்ணன் ஒரு பேக்கப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு விஷயமா போறேன், நீங்க யாரு அப்படின்னாரு. அது சரிதாயா, நீ கேட்க வேண்டிய கேள்விதான். நல்லா தான் கேட்டேன். என்ன பார்த்து நீங்க யாரு? நான் சொன்னேன் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு அனுபவம் புதுசு, எனக்கு பழசு அப்படின்னு. சரிதானே நான் பேசுறேன்? சரிதானே? உனதானே புதுசு, எனக்கு பழசு. அது ஆனந்த விடல வேலை பார்த்திய சம்மு நீங்க வந்து செட்டில் ஆயிட்டீங்க. அப்ப பழைய கட்சிக்காரன் யாருன்னா தெரிஞ்சிருக்கணும். பழைய கட்சிக்காரன் என்ன பண்ணணும்னா தெரிஞ்சிருக்கணும். போற போக்கில் இளைஞரணி அப்படி விட்டு கொடுத்துட்டு போறீங்களா மாவட்ட செயலாளரோட டீலிங்கை போட்டு? மாவட்ட செயலாளர் உங்களுக்கு என்னங்க டீலிங் வேண்டியிருக்கு? இளைஞரணியில் உட்காந்துருக்கீங்க. இளைஞரணி பசங்களை தானே நீங்க சப்போர்ட் பண்ணணும். மாவட்ட செயலாளரோட தான் டீலிங் வைப்பார் இவர். இளைஞரணி பசங்களை கண்டுக்க மாட்டார். இவர் அனுபவத்தில் வச்சுக்கிட்டு அந்த அனுபவத்தை காப்பாத்த எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தான் தெரியல. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இப்பயாவது அந்த அனுபவத்தையும் அறிவாலயத்தையும் சரி பண்ணுங்க தலைவரை. இப்ப சரி பண்ணலைன்னா எப்பயுமே சரி பண்ண முடியாது. சரி பண்ண முடியாத இடத்துக்கு போயிரும் தலைவரை, ஒண்ணுமே செய்ய முடியாது. சட்டமன்றத்தில் உதயாண்டனை இம்புட்டு பேரும் சேர்ந்து கைது பண்ணி எல்லாம் பண்ணிக்காங்க. ஒருத்தவங்க கூட அதை பத்தி கண்டிச்சு கூட ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு தயாரா இல்லை. எல்லாரும் இம்புட்டு சேர்த்து வச்சிருக்கான் பின்னால. அதனால அந்த மடிமடியை பெட்டி பிடிக்கிறதுக்கு டைம் சரியா போகுது. விட்டா இப்ப இருக்கிற தமிழக முதல்வருக்கு வாழ்த்துக்கள் கோசம் அங்க நின்றுகிட்டே துதிபாடிடுவாங்க போல. அந்த கலைஞர் இதுல போய் நின்றுகிட்டு அவரு அப்படி ஜாலரை அடிச்சுக்கிட்டு திருவண்ணாமலைக்காரங்க அப்படி துதிபாடுவாங்க ஒரு பாடல். எனக்கு எரிச்சலா இருக்கும். ஆனாலும் பாடுவார். அப்படி அடிப்பாங்க. அவருக்கு கலையில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. ஆமா, கலையில இன்ட்ரெஸ்ட், அடிப்பாரு. அதே மாதிரி இப்ப சட்டமன்றத்திலையும் போய் நின்றுட்டு அப்படியே அடிக்கிறாரு, ஜெயின் 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 ஜெயின்னு. உதயானனுக்கு சங்கடமா இருக்கு. இது எப்படி இவனால சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு அவரு ரொம்ப கூணி கூறி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல.